நம்ம அறியாம எத்தனை தடவை அந்த வார்த்தையை உச்சரிச்சிருப்போம். ஸ்கூல் லைஃப் தான் அந்த நாட்களை போல இல்லையே எந்த நாட்களும் வராதுன்னு. நம்ம வாழ்க்கையோட அற்புதமான பகுதி நம்ம பள்ளி பருவ நாட்கள். சொர்க்கம்னு தெரியாம சொர்க்கத்துல வாழ்ந்த நாட்கள் அது. பள்ளிக்கூடம் நமக்கு அறிவு கொடுத்த இடம் மட்டுமல்ல, வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் நம்ம மனசுல நிக்கிற இடமும் கூட. நாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பெரிய பதவியில இருந்தாலும் சரி, இல்ல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, படிச்ச ஸ்கூல்லையும் பாடம் நடத்தின ஆசிரியர்களையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம யாராலையும் மறந்துட முடியாது. பள்ளிக்கூடம் பல வருடங்களை கடந்து மறக்கவே முடியாத பசுமையான நினைவுகளை நமக்கு திரும்ப தந்து நிலக்கொலைய வச்சிரும். அறியாத வயசுல புரியாத அந்த பள்ளி பருவ நாட்கள் இவ்வளவு தூரம் நம்ம மனசுல நிக்கும்னு சத்தியமா இப்ப யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்ல. அழகான அந்த நாட்கள் திரும்ப கிடைக்காதுன்னு தெரிஞ்சு திரும்ப வேணும் அந்த நாளுக்காக மனசு என்னவோ இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. திடீர்னு ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடந்து திரும்ப அந்த நாட்களுக்குள்ள போயிட மாட்டோமான்னு ஒரு தீராத ஏக்கம் கூட நம்ம மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் ஒவ்வொரு வகுப்பறையிலும் நம்ம விட்டுட்டு வந்த நினைவுகள் சேஃப்டி லாக்கர்ல வச்ச விலை உயர்ந்த பொருளை போல பத்திரமா அங்கேயே அந்த வகுப்பறையில அப்படியே இருக்கும். நம்ம திரும்ப எப்ப போனாலும் அந்த நினைவுகளை நமக்குள்ள அப்டேட் பண்ணி ரசிக்கலாம். அந்த நாளை நினைக்கும் போது ஃபெயில் ஆகி படிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாமோன்னு முட்டாள்தனமா கூட நினைக்க தோணுது. படிச்ச பள்ளிக்கூடத்தை திரும்ப ஒரு முறையாச்சும் பார்க்கணும்னு பல பேருக்கு ஆசை இருக்கும். ஆனா எத்தனை பேர் அந்த ஆசையை நிறைவேற்றி இருப்பாங்கன்னு தெரியாது. பல பேரோட இந்த ஆசை நிறைவேறாம தான் போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் நம்ம படிச்ச பள்ளிக்கூடம் தானே. எங்க போயிட போகுது, எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்ம நினைப்பு தான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட எண்ணம் கூட அப்படிதான் இருந்துச்சு. படிச்ச பள்ளிக்கூடத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அப்புறம் பார்த்துக்கலாம்னு காலம் கடத்திடுற. திடீர்னு செத்து போயிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம். இது என்னடா எனக்கு வந்த சோதனைன்னு ஒரு விடுமுறை நாள்ல ஸ்கூலை பார்க்க கிளம்பிட்டேன். போகும்போதே பல வண்ண நினைவுகள் எனக்குள்ள வட்டம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆறாப்புலேருந்து தான் இந்த ஸ்கூல்ல சேர்ந்தேன். வழக்கமா நோட்டு புக்கை எண்ணி அடுக்கி வச்ச மஞ்ச பையை எடுத்துக்கிட்டு தெருவில் இறங்கி நடக்கும்போது ஸ்கூலுக்கு போற மற்ற 1-2 பசங்க தோல் மேல கையை போட்டு பேசிக்கிட்டு போற சுகம் அலாதியானது. ஸ்கூல்ல நெருங்க பிடி சாரோட விசில் சத்தம் கேட்டதும் கால்கள் தன்னிச்சையா ஓட ஆரம்பிச்சிடும். ஸ்கூல் கேட்ல 2 சாக்கை விரிச்சு அதுல 10 முட்டாய் பாக்கெட்டை பிரிச்சு போட்டு கடை வச்சிருந்த பாட்டி கிட்ட அவசரமா 2 முட்டாயை வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு கிளாஸுக்கு ஓடிடுவேன். பல நாள் பிரேயர் டைம் நெருங்க தெரியாம வீட்டுல செய்யாம விட்டுட்டு வந்த வீட்டு பாடத்தை வகுப்பறையில செஞ்சுட்டு இருப்பேன். இல்லனா கிரவுண்ட்ல சின்சியரா ஏதாவது ஒரு கேம் விளையாடிட்டு இருப்பேன். அதுவும் இல்லனா லைப்ரரியில தங்க மலர் சிறுவர் மலர்ல ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டான ஒரு கதையை படிச்சுக்கிட்டு இருப்பேன். அதை விட கொடுமை, அந்த நேரத்தில் தான் பீஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் தவறாம பிரேயர் அட்டெண்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கா போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என் ஆசிரியர்கள் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். அன்றைய என்னுடைய மனநிலையின் பதிவு. எந்த பாடத்துக்கு நீங்க வகுப்பறைக்கு வரக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். லீவை போட்டுறணும், பஸ்ஸை விட்டுறணும், இல்லைன்னா உடம்பு சரியில்லாம போயிடணும். ஆக மொத்தத்தில் எப்படியோ நீங்க ஸ்கூலுக்கு வரக்கூடாது. இதுதான் படிக்கும்போது என்னோட அதிகபட்ச வேண்டுதல். பிரேயர்ல நிற்கும் போது டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்ன நீங்க வந்திருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க கண்ணு அளவாயும். அன்னைக்கு தான் எப்போது நீங்க நிக்கிற இடத்த விட்டுட்டு வேற இடத்துல நின்றுப்பீங்க. அதை கவனிக்காத நான் டெஸ்ட்ல இருந்து தப்பிச்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஆனா பெல் அடிச்சது வகுப்புக்குள்ள நுழைஞ்ச உங்களை பார்த்ததும் பீஸ் போன பல்ப் ஆயிருவேன். படிக்கும்போது பெரிய சந்தோஷம் லீடர் அடி வாங்குறத பாக்குறது தான். ஹோம்ஒர்க் பண்ணாம வரிசையில நின்று அடி வாங்கும் போது அவன் மட்டும் அடி வாங்காம பயந்துகிட்டு அவனுக்கு பின்னால இருக்கிறவன் எல்லாத்தையும் முன்னால தள்ளிக்கிட்டு இருப்பான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அவன் அடி வாங்குறதுக்குள்ள பெல் அடிக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டி இருப்பான். அவன் அடிக்கிறதுக்குள்ள ஆசிரியரே ஒரு வழி ஆயிடுவாரு. அந்த அளவுக்கு அவரை டார்ச்சர் பண்ணிடுவான். கடுப்பான வாத்தியார் பொழந்த பொலையில முகமெல்லாம் சவந்து கடவுளை திட்டுவான் பாருங்க. கடவுளே உனக்கெல்லாம் கண்ணு இல்லையா? இன்னைக்கு ஒரு நாள் தானே டெஸ்ட் சரியா எழுதல, அதுக்கு போய் என்ன இப்படி அடி வாங்க வச்சிட்டேன்னு புலம்பும் போது சிரிக்காதவனுக்கு கூட சிரிப்பு வந்துடும். முதல் லைன்ல டெஸ்ட் பேப்பரை கொடுத்து அடிக்க ஆரம்பிச்ச ஆசிரியர் ஏன் லைனுக்கு வரதுக்குள்ள பெல் அடிச்சிடணும்னு கடவுள்கிட்ட உள்ள உருகி வேண்டுனதை போல இதுவரைக்கும் எதுக்காகவும் அந்த மாதிரி உள்ள உருகி வேண்டுனதே கிடையாது. ஸ்கூல் டேஸ்ல போகவே போகாத நேரம் லீவ் நாள்ல மட்டும் மாத்திரை முழுங்குற செகண்ட்ல போற புதிருக்கு இன்னமும் விடை கிடைக்கல. சில சமயம் வாதியாரோட அடியில இருந்து தப்பிக்க கூட்டத்தோட கூட்டமா அடி வாங்கின மாதிரி நடிச்சு கைகால உதறிக்கிட்டு உட்காரும் போது சார் அடி வாங்கின மாதிரி நடிக்கிறான்னு என் உயிர் நண்பனை எனக்கு ஆப்பு வச்சதால ஸ்பெஷலா கவனிச்ச வாத்தியாரோட ட்ரீட்மெண்ட்டை மறக்கவே முடியாது. கிளாஸ் ரூம்ல தோழிக்கு பேன் பார்த்து மாட்டிய தோழிய உச்சகட்ட கோவத்துல பெண்ட் எடுத்த ஆசிரியையும் மறக்கவே முடியல. கையில காசு இல்லாதப்ப தோழிகள் கொடுத்த வறுத்த அரிசியும் வறுத்த புளியங்கொட்டையும் ஓசியில கிடத்த விலை மதிப்பற்ற தின்பண்டங்கள் வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாத அளவுக்கு பிட் அடிச்சு மாட்டின நண்பனோட முகம். இன்னைக்கு வரைக்கும் என்னை ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்க நண்பனோட காசு ஆட்டையை போட்டு அவனுக்கே லஞ்ச் டைம்ல தீனி வாங்கி கொடுத்த வில்லத்தனம். எந்த தப்பும் பண்ணாம பலமுறை வாங்கி அடிக்கி இது வரைக்கும் தெரியாத விடை. பொண்ணுங்க கிட்ட ஹீரோயிசம் காட்ட பக்கத்து கிளாஸ் பசங்கிட்ட சண்டைக்கு போய் வாயிலே வாங்கின குத்துனால வீங்கி போன வாயி. வகுப்புக்கு வெளியே முழங்கால நிற்கும் போது நமக்கு ஆகாத நண்பன் பார்க்கிற பார்வையை விட ஆகாத தோழி பார்க்கிற ஏளன பார்வை தூக்கு கயிற்கு முன்னால நிக்கிற வலியை விட ரொம்ப கொடுமையா இருக்கும். கொடியது வகுப்பில் முழங்காலில் நிற்பது. அதை விட கொடியது இருபாலர் படிக்கும் பள்ளியில் வகுப்புக்கு வெளியே முழங்காலில் நிற்பது. மனசுக்கு பிடிச்சவங்க கிளாஸுக்கு வர லேட் ஆச்சுன்னா தத்தளிச்ச கண்ணும் தவிச்ச மனசும் இன்னும் அவங்கள நினைச்சுக்கிட்டு தான் இருக்கு. படிக்கும் போது பேப்பர் பென்சில டேஸ்ட் பார்க்காதவங்க இருக்கவே முடியாது. எழுதாம மக்கர் பண்ணின பேனாவை பல்லுல கடிச்சு திறக்கும் போது நாக்கில ஓட்டுன இங்கோட புளிப்பு சுவைய அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியாது. ஸ்கூல்ல கொடுத்த புது புத்தகத்தை வாங்கி திறக்கும் போது வந்த வாசனைக்கு முன்னால எப்பேற்பட்ட பெர்ஃபியூமும் கை கட்டி வாயை பொத்தி முட்டி போட்டு தான் நிக்கணும். முடிய புடிச்சு குளிச்சு குனிய வச்சு முதுக பொழந்த ஆசிரியரையும் உலகால நிக்க வச்சு பாதம் பல்க அடிச்சு துவைச்ச ஆசிரியரையும் 2 விரலுக்கு நடுவுல பென்சிலை வச்சு திருவுன்னு திருவி துடிக்க வச்ச ஆசிரியரையும் முகம் நெலிஞ்சு போற அளவுக்கு அறவிட்ட ஆசிரியரையும் இன்னைக்கு பார்த்தா கூட ஓடி ஒளிஞ்சுக்கணும்னு தான் தோணுது.
இப்பொழுது ஸ்கூலுக்கு பக்கத்துல வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட பல வருட ஏக்கம் தீர போகுது. படிக்கும்போது முழங்கால நின்று அடி வாங்கின இடத்துல திரும்பவும் முழங்கால நின்று பார்க்க போறேன். எனக்கு முன்னால அடி வாங்கின பசங்களை பார்த்து நிக்கவும் முடியாம உட்காரவும் முடியாம தவிச்ச தவிப்பையும் அடி வாங்கினதுக்கு அப்புறம் வந்த பேரானந்தத்தையும் திரும்ப அனுபவிக்க போறேன். மைதானத்துல ஓடி ஆடி விளையாண்டு அசதியில ஓய்விட்டு அதே மரத்தடி நிழல்ல அமர்ந்து பார்க்க போறேன். மரத்துல தலைகீழா தொங்கி ஆசிரியர் அடி வாங்கின இடத்தை ரசிச்சு பார்க்க போறேன். இப்படி பல வண்ண வண்ண நிகழ்வுகளோட ஸ்கூல பார்க்க வந்த எனக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. வாழ்க்கையில இப்படி ஒரு காட்சியை பார்ப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு இடம் மாதிரி வந்துட்டோன்னு ஒரு சந்தேகம். அந்த சந்தேக விலகிய நொடியில என் இதயத்துல ஒரே நேரத்துல 1000 கத்திகள் இறங்கிய வலி. என் முன்னால நான் பார்த்த அந்த காட்சியை என்னால ஏத்துக்கவே முடியல. என்ன நானே திட்டிக்கிட்டேன், என்ன நானே ஏமாத்திக்கிட்டேன். மொத்தத்துல நானே என்ன தொலைச்சிட்டு தேடினேன். யார் யார் மேலேயும் எனக்கு கோவமா வந்துச்சு. எனக்குள்ள ஏதோ வெடிக்க போற உணர்வு, பயங்கரமா கத்தி கதறி அலற இடத்துக்கு என்ன யாரோ வலுக்கட்டாயமா தள்ளுற உணர்வு, அணைய தகர்த்துட்டு வெளியேற வெள்ளத்தை போல என்னைய தகர்த்துட்டு வெளிவந்த கண்ணீரை பார்த்து எனக்கே வியப்பா இருந்துச்சு. அந்த கண்ணீருக்கு மதிப்பு அதிகம்னு உணர்ந்தேன். இழப்போட வலி முழு வீரியத்தோட என்ன துவசம் செஞ்சது. அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்க. மரங்கள் மட்டுமே இருக்கிற சாதாரண இடமா தெரிகிற இங்கே தான் நான் படித்த பள்ளிக்கூடம் இருந்துச்சு. 40 வகுப்புகளோட 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்த ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க. நான் படித்த பள்ளிக்கூடம் இருந்த இடமானு என்னாலே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருந்ததுக்கான அடையாளமே இப்போ இங்கே இல்லை. இங்கே படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் கழிச்சு தொலைத்த அந்த நாட்களில் தான் என் வாழ்க்கையோட உண்மையான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருந்ததுன்னு உணர்ந்தப்ப வாழ்க்கையோட விசித்திரத்தை புரிஞ்சிக்கவே முடியல. இங்கே கிடைச்ச மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வாழ்க்கையில் வேற எங்கேயுமே கிடைக்கல. எவ்வளவு தேடினாலும் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கண்டுபிடிக்கவே முடியல. இறுதியா தொலைச்ச இடத்துல தேட வந்துதான் நான் என்னைய தொலைச்சிட்டேன். என்ன போல ராசி இந்த உலகத்துல யாருக்குமே இருக்க முடியாது. என்னோட பல நாள் ஏக்கத்தை என்னால நிறைவேற்றிக்க கூட முடியல. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நினைச்சப்பதான் செடிகளாலும் கொடிகளாலும் மறைக்கப்பட்ட நிலையில இருந்த சில வகுப்புகளை பார்த்தேன். பார்த்த நொடியில எனக்கு வந்த மகிழ்ச்சிக்கு இந்த பிரபஞ்சம் கூட ஈடாகாது. எப்படியாச்சும் அந்த வகுப்புகளை பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனா ஆள் உயரத்துக்கு வளர்ந்த இந்த செடிகளும் கொடிகளும் வகுப்பறைகளை நெருங்க முடியாத அளவுக்கு தடையா இருந்துச்சு. பொக்கிஷத்தை பார்க்க வந்த எனக்கு அது கண்ணுல போட்டதும் விட்டுட்டு போக மனசு வரும். நான் என் வகுப்பறைகளை பார்த்தே ஆகணுமே. இது போதும் எனக்கு இந்த மகிழ்ச்சிக்கு சொர்க்கமே சிறியதுதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மேலும் இது போன்ற சுவராசியமான வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.